प्रेमावतारा. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சுவாமி லஞ்ச் பிரசாதம் கூட சர்வ் பண்ணியிருக்கார் இல்லையா கொடைக்கானல்லையா? அதெல்லாம் இருக்குது. அது ஓகே, அது எப்படின்னு அதுக்கு சொல்கிறோம். 1991 couple of us from the Sundaram group, we said in the Vati Kodaikanal. So I was in employment, so this annual leave was there. So on the Vati leave one day we should make use of going to Kodaikanal irundhudu. So appo pogache enachuna, I did not know that Swami was doing something else, concerning my future. I did not have any inkling about it. So நானும் அங்கே பஜன் குரூப்போட போகச்சு. முதல் நாள் சுவாமி அப்போ பஜன் பீப்புளெலாம் சொன்னால், தேவ்னி சுவாமியை கேளு, இங்கே சுவாமி எவ்ரிடே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்கோர்ஸ் கொடுக்குறார் உள்ள சாய் ஸ்ருதி உள்ள. வை டோன்ட் யூ ஆஸ்க் சுவாமி, நம்மளும் டிஸ்கோர்ஸ்க்கு போகலான்ட்டுன்னு. ஸோ முதல் நாள் ஆச்சு. ரெண்டாவது நாள் சுவாமி பேசலை, பார்த்தார், பேசலாம். பட் நல்லா ஃபஸ்ட் ரோவில் தான் இருந்தோம். அங்கே ஒன்றும் அந்த மாதிரி அவ்வளோ இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. வந்தார், பார்த்தாருன்னு. அப்புறம் ரெண்டாம் நாள் நான் எழுந்து கேட்டேன், சுவாமி லெக்சருக்கு பர்மிஷன் இவ்வால சுவாமின்னு தெலுங்கில் கேட்டேன். இந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு சுவாமி பர்மிஷன்னு. கோவம் வந்துடுது சுவாமிக்கு. என்ன பிரயோஜனம் ஆரம்பித்தார். நான் எவ்வளவோ சொல்கிறேன், யாருன்னா ஃபாலோ பண்ணுறீங்களா நான் சொல்கிறத? நான் பாட்டுக்கு இப்போ கேட்டு என்ன பிரயோஜனம்? எவ்வளோ லெக்சர் கேட்டாச்சு இப்போ ஆல்ரெடி, என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ தேர் இஸ் நோ இண்டிகேஷன் தட் ஹீ இஸ் கோயிங் டு டாக். அப்போது சரின்னு சொல்லிட்டு சரி, சுவாமி வாஸ் லிட்டில் டஃப் தட் டே அப்படின்னு நினச்சிட்டோம். ஈவினிங் தர்ஷன் ஆச்சு. தர்ஷன் முடிச்சுட்டு வி கேம் பேக். செப்பல் தேடணும் அங்கே வெளியில். அங்கே ரொம்ப டார்க்காக இருக்கும் அங்கே சாய் ஸ்ருதியில். தேடிச்சு. அகெயின் சேவதல் வாலண்டியர் கேம். சுந்தரம் பஜன் குரூப் யாருன்னு கேட்டார். ஸோ நாங்கள் தானே, சுவாமி உள்ளே கூப்பிட்றாரு உங்களன்ட்டு. ஸோ இந்த மாதிரி மார்னிங் ஹீ செட் சம்திங் அண்ட் ஈவினிங் ஹீ வாஸ் சேஞ்சிங் த ஹோல் திங். அப்புறம் உடனே வி ஆல் ஃப்ரண்ட்லெல்லாம் ஃபுல் ஆகிடுது. வி வெண்ட் அண்ட் சேட் இன் த பேக். அண்ட் தென் சுவாமி எல்லோரும் ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களோ உங்களை அப்படின்னு சொன்னார். ஸோ somebody said he was a student, somebody said he is a chartered accountant, somebody said he works for a factory. So when my turn came, I said I finished this thing, I'm working here in Chennai. So சுவாமி ஒத்தொத்தரையாக கேட்டார், என்ன பண்ண போகிறீங்கோ, என்ன பண்ணின்னு இருக்கீங்கோ, என்ன உங்களோட வேலைக்கு போயின்ட்டுருக்கீங்களா என்னன்ட்டு. ஸோ எங்கிட்ட வரைச்சே நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் முடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். உடனே அங்கே பக்கத்தில் ஸ்ரீனிவாசன் இருந்தார். அப்புறம் எங்கள் ஃப்யூச்சர் வருங்கால மாமனாரும் இருந்தார் அங்கே பக்கத்தில். ப்ரொஃபஸர் சம்பத்லாம் அங்கே உட்காந்துருந்தார். அவர் தான் வைஸ் சான்சலர் அப்போது. ஸோ அப்போ சுவாமி அவகிட்ட டேர்ன் பண்ணிவிட்டு, வேதாந்தாச்சாரி கிராண்ட்சன் அப்படின்னார் சுவாமி. அப்போது அதை எல்லாரையும் எல்லாம் பஜன் குரூப்பு, சுந்தரம் குரூப்பு அப்படின்னு எல்லாரையுமே ஒரு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது முடிஞ்சு சரி வந்துட்டோம். ஸோ விச் மீன்ஸ் க்ரீன் சிக்னல், எவ்ரிடே உள்ளே போகலாம், பாஸ் கிடச்சிடுத்து. ஏன்னா சுவாமி ஒரு வாட்டி ஒத்துட்டாருன்னா அந்த ட்ரிப்பு ஃபுல்லாக எவ்வளோ நாளான போகலாம், யாரோன்னா அந்த பாஸில் யாரும் குழந்தைகள் தப்பு பண்ணுறச்சு அம்மா கண்டிக்கிறதும், அதே குழந்தைகளை திருப்பி வாரி அணைச்சிக்கிறதும் அம்மாக்கு இயல்பு தானே, அது மாதிரி இது. ஆமாம். ஸோ அவர் உள்ளே கூப்பிட்றதுக்கு சரின்னு எல்லோரும் எவ்ரிடே போக ஆரம்பித்தோம். அப்புறம் அது ஆன ஒரு நெக்ஸ்ட் டேவே, இது ஒரு தேர்ஸ்டே ஆச்சு. ஃப்ரைடே போகுச்சு. எங்களுக்கு இது முன்னாடி கிடச்சிது உட்கார்றதுக்கு. அப்போ சுவாமி கேட்டார், எந்த மந்திரா வச்சுன்னாரு அப்படின்னாரு. என்கிட்ட பார்த்து எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி சுவாமி நாங்கள் மொத்தம் 5 பேர் வந்தோம். அதில் ஒருத்தன் ஊருக்கு போயிட்டான். ஒன் ஆஃப் த பீப்புள் ஹேட் டு லீவ். ஏன்னா ஆஃபீஸில் 3 நாள் தான் லீவ் இருந்ததுன்னுட்டு அவன் போயாச்சு. இப்போ நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம்னு அப்படி எல்லாம் பேசிட்டு பார்த்தார். எல்லாரையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு, டாக்டர் பேசு அப்படின்னார். என்னை பார்த்து மாట్లాடு அப்படின்னார். டாக்டர்னு கூப்பிட்டார். அப்போது మాట్లాడినారు. நான் சொன்னேன், சுவாமி நான் మీ గురించి మాట్లాడతాను స్వామి அப்படின்னு. మీ వింతుల గురించి, మీ మహిమల గురించి నో వద్దు, నీ సబ్జెక్ట్ గురించి మాట్లాడు. நான் சொன்னேன், சுவாமி மீ குறிஞ்சி திரும்பி நான் விடலை. சுவாமி உங்களை பற்றி பேசுகிறேன்,
ఉంగళ పற்றி தான் பேசணும் స్వామి அப்படின்னு. లేదు నీవేమేం చేసావో పిహెచ్డీలో దాని గురించి మాట్లాడు, நீ என்ன பண்ணியோ పిహెచ్డీలో அதை ஃபுல்லாக சொல்லுన్నారు. ஸோ அப்போவே நான் முடித்து ஒரு 3 வருஷம் ஆகிடுது. பிஹெச்டி தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு வேறு வேலையில் சேர்ந்தாச்சு. எனக்கு அதை பற்றி ஒரு ஃபெமிலியாரிட்டியே கிடையாது அப்புறம் அந்த டைமில். பட் உடனே நான் வந்து அதை ஐ ஹாவ் டு இமீடியட்லி இன் ஸ்பிளிட் ஆஃப் அ செகண்ட் நான் அதை வரவழைச்சுட்டு திரும்பி என்ன பண்ணுன்றதை சொல்லணுன்னா இட் வாஸ் லிட்டில் சேலஞ்சிங். பட் ஃபுல்லாக கேட்டார் சுவாமியும், ஃபுல்லாக கேட்டார். இது சுவாமி மாத்திரமா இல்லை எல்லாருக்கும் கேட்டிருந்தார். அப்புறம் வந்து இந்த மாதிரி ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு லேசர் ராமன், அப்புறம் வந்து அப்புறம் கிறிஸ்டலோகிராஃபின்னு ஒன்று இருந்தது. நான் 2-3 இதில் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் ஒன்று ஒன்றா சொன்னேன். அதெல்லாம் முடிச்சுட்டு சுவாமி வந்து கேட்டார் என்ன, ఒకటి చెప్పు ஒன்று சொல்லு, దీనివల్ల సమాజానికి ఏమి ప్రయోజనం கேட்டார். இதனால சொசைட்டிக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டார். நான் வந்து ஐ வாஸ் எ லிட்டில் யூனோ ஃபோர்த் ரைட். எனக்கு ஆனஸ்ட்டாக தான் இருக்கணும், அங்கே போயிட்டு இதுன்னு சொல்ல முடியாது. அப்போது நான் சொன்னேன், சுவாமி எய்மில் எதுன்ட்டேன் ஒன்றும் இல்லை என்ன நான். பட் அதுக்குள்ளேங்க அந்த ஸ்ரீனிவாசன் வாஸ் பாயிண்டிங் அவுட், நீ ஏன் இந்த மாதிரி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் வாஸ் சிட்டிங் தேர் அண்ட் மை ஃபாதர் இன் லா வாஸ் சிட்டிங் தேர். அப்போது வைஸ் சான்சலர் பாயிண்டட் அவுட் அண்ட் செட், அப்படி இல்லை சுவாமி, அது வந்து நெக்ஸ்ட்டு பண்ண போகிறவாளுக்கு அதே ஏரியாவில் பண்ண போகிறவாளுக்கு ரிசர்ச்சு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதை இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் வந்து சுவாமி வந்து முடிச்சுட்டு அப்போ சொன்னார், இவா இந்த குரூப்பெல்லாம் இருக்காள் இங்கே இருக்கிறவா, அவகிட்ட சொல்லியிருந்தார் சுவாமி டிவோட்டிஸ் கிட்டலாம், இந்த சுந்தரம் கேசட்ஸ்லாம் பாடுறான் இவ தான், இந்த குரூப்பு தான் பாடுறா கேசட்ஸில். அப்புறம் நான் மெட்ராஸ்க்கு போகச்செல்லாம் இவ தான் பஜன் பாடுறது, அங்கே இவ தான் லீட் பண்ணுறா பஜனை, அதை தான் சுந்தரம் கேசட் அப்படின்னு. அப்போ தான் அகெயின் ஹீ மேட் அ ரெஃபரன்ஸ் டு திஸ் சுந்தரம் கேசட்ஸ். ஸோ அப்புறம் வந்து ஹீ செட், இன்றைக்கி என்னோட தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னார் சுவாமி. அப்படின்னு சரி உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுன்னு போனார் சாப்பிட்றதுக்கு. ஸோ எங்களையே உட்கார வச்சு அங்கே அப்புறம் வந்து சர்வ் பண்ணியிருந்தா எல்லாருக்கும். சுவாமி வந்து பக்கத்தில் நின்றுட்டார். வந்துட்டு அப்புறம் வந்து சொல்லு, நீ எப்படி இருந்த, அப்புறம் ஹாஸ்டலில் இருந்தியா என்ன எல்லாம் திரும்பி கேட்டுட்டார். அங்கே எல்லாரோடையும் பேச சொன்னார். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார் வாழாட்ட. அப்புறம் கூட வந்த சில பஜன் பாய்ஸ் இருக்கா இல்லையா, இது வந்து தேவ் சுவாமி ஃபார் ஃபோட்டோ அப்படின்னா. சுவாமிகிட்ட வந்து ஃபோட்டோ ஃபோட்டோ நட்ச் பண்ணிகிட்டே இருந்தா, என்ன ஃபோட்டோ கேளு சுவாமி என்ன. சுவாமி வந்து தர்ஷன்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு அவர் ரூமுக்கு, கொடைக்கானலில் ஒரு ரூம் இருக்குது உள்ள மாடியில் சுவாமி ரூமுக்கு, அங்கே போயின்ட்டுருக்கச்சே வந்துட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி சுவாமி எங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சுவாமி அப்படின்னு தெலுங்கில் சொன்னேன். இந்த மாதிரி சுவாமி ఒక ఫోటో తీసుకోవాలమ్మా అందరితో. எப்படி போத்துన్నారు ஊருக்கு, தெலுங்கில் கேட்டார். எப்போ போகிறீங்க ஊருக்குன்னு நான் சொன்னேன், இருப்போம் சுவாமி, நாளன்னைக்கு தான் போகிறோம், தேர்ஸ்டே அடுத்த நாள் சாட்டர்டே தான் போகிறோன்னு சொன்னேன். நாளைக்கு மார்னிங் அப்படின்ட்டார். அப்புறம் இவ்வளோ ఇంత చీకటి వచ్చిపోయింది, இவ்வளோ இருட்டு இருக்கே, எங்கே தங்கியிருக்கீங்க, எப்படி போவீங்கன்னு கேட்டார். இல்லை சுவாமி, நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம், இங்கே லேக் பக்கத்தில் தான், நாங்கள் நடந்தே போய்டுவோம் சுவாமி இங்கே அப்படின்னு. இல்லை ரொம்ப லேட் ஆகிடுது. அப்புறம் மிஸ்டர் ஸ்ரீனிவாசனை கூப்பிட்டார். மாதிரி நீ அவளை குரூப்பில் கூப்பிட்டுன்னு போய் அவள் எங்கே இருக்காளோ ட்ராப் பண்ணிட்டு போ அப்படின்னார். அவளை கூப்பிட்டுட்டு சரி. அப்புறம் நான் ஸ்ரீனிவாசன்கிட்ட போய் சொன்னேன், சார் வேணா நீங்கள் போய்க்கோங்க, நாங்கள் பாட்டுக்கு போய்க்கிறோம், அப்படிப்பா உங்களுக்கு ட்ரபிள்லாம் கூடாது. இல்லை சுவாமியோட இன்ஸ்ட்ரக்ஷன் அது, நீங்கள் எங்கே இருக்கணும் உங்களுக்கு ட்ராப் பண்ணிட்டு தான் போகணுன்னு மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் கிட்ட சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தோம். ஏன்னா சுவாமி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காருன்ட்டு. ஸோ வி ஆல் கேம். பரவாயில்ல, வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ வெரி நைஸ் டைம் அப்படின்னு நினச்சின்னு வந்தோம். சுவாமி பார்க்க கூட இல்லை, அந்த சைடே வரல, அன்னைக்கிஞ்சே வரல. சரி தர்ஷன் முடிஞ்சிடுது, சுவாமி உள்ளே போயிட்டார். அப்புறம் வந்து சரி கொஞ்ச நாள் பார்த்தோம், வெளில வரத்துக்கு இருந்தோம். ஒரு வேன் வந்து பஸ் வந்து நின்றுது. ஏன்னா சுவாமி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிக்னிக்கு கூட்டின்னு போயிருந்தார் அப்போது. ஸோ பஸ் வந்து நின்றுது. ஸோ எல்லோரும் வந்து சுவாமி வரார் இப்போ வெளியில். ஸோ எல்லோரும் சுவாமி வந்தால் தர்ஷனம் பண்ணுறதுக்கு எல்லோரும் இருப்போம் இல்லையா. ஸோ சுவாமி வந்து வந்துட்டு சுந்தரம் பாய்ஸ் அப்படின்னார். எல்லோரும் ஏறிக்கோங்க ஒன்னார். உங்களையும் பிக்னிக், எங்களுக்கும் பிக்னிக்கு கூட்டின்னு போனார் சுவாமி. அந்த மாதிரி
கூட்டின்னு போயிட்டு அப்புறம் வந்து ஒரு இடத்துல நிறுத்த சொன்னார். இல்லை ஒரு அந்த வண்டியெல்லாம் அவரும் காரில் வந்தார் சுவாமி. நாங்கள் இந்த வண்டியில் போனோம், ஸ்டூடெண்ட்ஸோடு போனோம். அப்புறம் இடத்துல நிறுத்த சொன்னார். அப்புறம் நிறுத்திட்டும் அங்கே நிறைய இடங்கள்லாம் இருந்தது. ஒரு நேச்சுரல் குட் சில்வன் சரௌண்டிங்ஸ், ரொம்ப அழகான ஒரு இடங்கள். அங்கே வந்து சுவாமி வந்து ஒரு இடத்த பார்த்துட்டு அதை ஒரு செலக்ட் பண்ணினார். அந்த இடத்த பண்ணிட்டு அங்கே நின்றுட்டார் அப்படியே. அப்புறம் பார்த்துட்டு டாக்டர் வா அப்படின்னார். அப்புறம் கூப்பிட்டு பக்கத்தில் ஃபோட்டோ செஷன் ஸ்டார்டட். ஸோ அப்போலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தார். எல்லாரோடையும் எடுத்துட்டார், தனித்தனியாக எடுத்துட்டார். அப்புறம் சுந்தரம் குரூப்புக்குன்னு தனியாக இன்னொரு ஃபோட்டோ எடுத்துட்டார். எல்லா பஜன் குரூப்போடையும் தனியாக ஃபோட்டோ எடுத்துட்டார். ஸ்டூடெண்ட்ஸோடு எடுத்துட்டார். அப்புறம் அவரோட வந்தவா யூனிவர்சிட்டி பீப்புள் எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துட்டார் சுவாமி அன்னைக்கு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் வந்து திரும்பி இங்கே வந்துட்டோம். சரி சுவாமிகிட்ட சொல்லிட்டு போகணுன்னு. பட் சுவாமி ஹேட் ஆல்ரெடி கான் இன் ஃபார் லஞ்ச், பார்க்க முடியல. ஸோ வி கேம் பேக் டு த ரூம். மத்தியானமாக இருக்கும், ஒரு 3:30க்கு வி வெண்ட் ஆஃப் டு ஸ்லீப். ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி சுவாமியோட ஃபோட்டோ செஷன்லாம் அப்புறம் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அன்றைக்கி காலையில் 2 பேர் வந்தா பஜன் இதுக்கு ரீச் ஆனா அன்றைக்கி தான். ஸோ they also joined the photo session with Swami. So they were able to get Murthy எல்லாரும் வந்தா. So they also got a chance to have this picture of Swami. அது லைஃப் டைம் பொசிஷன் அது. ஸோ அது அன்றைக்கி ஆச்சு. அப்புறம் ஈவினிங்கும் we were tired. ஏன்னா நெக்ஸ்ட் டே we were leaving for நெக்ஸ்ட் டே இல்லை அன்றைக்கே I was leaving for Chennai, couple of us. அப்படின்ட்டு அங்கே போயிட்டு சரி we came back to the room. We were resting. திடீர்னு யாரோ கதவை தட்டலாம் அங்கேன்ட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கிறது. என்னன்னு பார்த்தா அங்கே சாய் ஸ்ருதிலேருந்து வரும், சுவாமி வந்து உங்களை அர்ஜென்ட்டாக கூட்டின்னு வர சொல்லியிருக்காருன்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு வி ஆல் வெண்ட். அப்புறம் போயிட்டு இங்கே நீங்கள் நில்லுங்க, சுவாமி ஏதோ வாண்ட் டு டாக் டு யூன்னு. தர்ஷனுக்கு வந்தார் சுவாமி. வந்து நேராக என்னை கூப்பிட்டுட்டு இன்றைக்கி பஜன் நீங்களாம் தான் பாடணும், இங்கே அந்த ஈவினிங் பஜன் செஷன் நீங்களாம் பாடுங்கோ. அப்புறம் வந்து எல்லாருக்கும் சான்ஸ் கொடுன்னு சொன்னார் என்கிட்ட. அப்புறம் வந்து பஜன் ஆரம்பிச்சிது. ஸோ ஃபுல்லாக உட்காண்டார் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு மட்டும். பஜன் குரூப் நாங்கள் மாத்திரம் இருந்தோம், 4-5 பேர். எல்லோரும் பாடினோம் அந்த குரூப்பில். சுவாமி வந்து ஃபுல்லாக ஹீ லிசன்ட். அப்புறம் வந்து உள்ளே போயிட்டு இந்த மாதிரி சுவாமி ஊருக்கு கிளம்பணுன்னா போயிட்டு வான்னு ப்ளஸ் பண்ணி அமிச்சார். அவ்வளோதான் ஆச்சு அது. ஸோ இது வந்து என்ன ஆச்சு எதுவும் தெரியல. பஜன் பாட சொன்னார், ஃபோட்டோ எடுத்துட்டார், சாப்பிட சொன்னார், பேச சொன்னார், எல்லாம் ஒரே பேக்கேஜ் மாதிரி. ஸோ இது ஒரு செஷன் ஆச்சு. அப்புறம் அடுத்த வருஷம் 92 திரும்பி இதே மாதிரி பிளான் பண்ணோம். அந்த வாட்டி என்ன பிளான்னா தமிழ் நியூ இயர் டே பஜனும் சுந்தரம் குரூப்பே பண்ணுறதா இருந்தது. ஸோ அதுக்காக வி வெண்ட் இன் அட்வான்ஸ். அப்போ போகச்சே தான் இந்த மேரேஜ் டாபிக் ஆஃப் மைண்ட் சுவாமி கிட்ட வர ஆரம்பிச்சிது. ஸோ இது ஒரு எபிசோட் மாதிரி. எஸ் பண்ணலாம். நம்ம வழக்கமாக சொல்லும்போது பகவானுக்கு வந்து புட்டபர்த்திங்கிறது வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி, பெங்களூர் வந்து அதாவது ஒயிட்ஃபீல்ட் பிரான்ச் ஆஃபீஸ், கொடைக்கானல் சாய் ஸ்ருதிங்கிறது வந்து சுவாமியோட லீலா ஸ்தலம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது வழக்கம். அது வந்து நீங்கள் இத்தனை நேரம் நரேட் பண்ணினதை பார்த்து அது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா சுந்தரம் கேசட்ஸில் இவங்க தான் பாடுறாங்க, ஒரு தடவை நான் சுந்தரம்க்கு போகும்போதும் இவங்க தான் பாடுறாங்க அப்படின்னு சொன்னது, உங்களை எல்லாரையும் ஸ்பீச் கொடுக்க சொன்னது, சுவாமியே லஞ்ச் சர்வ் பண்ணது, உங்களுக்கு பிக்னிக் கூட்டின்னு போனது, ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டது, இதெல்லாம் பார்க்கறச்சே சுவாமி சுந்தரம் பஜன் குரூப் மேலே எத்தனை ஒரு அன்பு வச்சுருந்தார், எப்படி மற்றவங்களுக்கெல்லாமும் உங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தார் சுவாமி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சது. ஸோ நான் பஜன் குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் கிட்டேருந்து தெரிஞ்சின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம், உங்களுடைய கல்யாணத்தையும் சுவாமி தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறது. அந்த விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த 1991 நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி சுவாமி பேசி இந்த மாதிரிலாம் வர டைமில் ஐ ஹேட் நோ ஒரு இண்டிகேஷனும் ஒன்றும் இல்லை சுவாமி அந்த மாதிரி பண்ணுவார்லான்னுட்டும். இன்னும் டே டு டே லைஃப் வாஸ் கோயிங் ஆன். இங்கே ஆக்டிவிட்டீஸ், திரும்பி இங்கே கேசட் ப்ரிப்பரேஷன், இதுலேயே நாங்கள் இருந்துட்டோம். ஸோ பட் பேரண்ட்ஸ்க்கோ எங்கள் ஃபாதருக்கோ இந்த ஆங்ஸைட்டி ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. சுவாமி ஒன்றும் சொல்லலேன்னுட்டு. ஸோ அது இதுக்கு ஆனப்புறம் 92 என்ன ஆச்சுன்னா, எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு.
ஸோ என்ன பின்னாடி என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. we did not have any idea. அது தனியாக சொல்கிறேன். நான் வந்து கொடைக்கானல் எல்லோரும் குரூப்போடையும் போனேன். அப்போது நாங்கள் எல்லோரும் போனேன். ஏன்னா தமிழ் யூனிவர்சிட்டி பஜன் மெட்ராஸ் குரூப் சுந்தரம் தான் பண்ணணும். ஸோ இப்போ தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பித்ததே வந்து த்ரூ சுந்தரம் பஜன் குரூப், ஒரு ஸ்டேட் லெவல் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறமா ஃபார் ஃபியூச்சர் டேஸில் போச்சு. அங்கே எப்படின்னா கொடைக்கானலில் தமிழ் யூனிவர்சிட்டின்னா பீப்புள் சாய் டிவோட்டீஸ் ஃப்ரம் தி அட்ஜாயினிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மதுரை, பழனி, திண்டுக்கல் இங்கேருந்தெல்லாம் நிறைய வருவா அந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கு சாமி தரிசனம் பண்ணுறதுக்குன்னு. அப்போ வந்துருக்குச்சே என்ன ஆச்சுன்னா அங்கே பஜன் நடந்தது. பஜன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பாடுறதுக்கு ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து என்னோடய டேர்ன் ஒன்று வந்தது பாடுறதுக்குன்னு. ஸோ நான் பாடின்னு இருந்தேன், ஆரம்பித்தேன். அன்றைக்கி க்ரௌடு ஃபுல்லாக போகலை. சுவாமி அன்றைக்கி ஃபுல்லாக போயிட்டு கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிட்டு மேபி அவர் வந்து எல்லாருக்கும் தர்ஷனம் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு எலிவேட்டட் பிளேஸ். கொடைக்கானல் எப்போவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். கீழெல்லாம் நிறைய டிவோட்டிஸ் இருந்தால் ஒருவேளை அவர் அங்கே உட்காந்தா எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காகவே ஒரு சுவாமி வந்து மேலே வந்து உட்காண்டார், சேரில் உட்காந்து ஃபுல் பாட்டெல்லாம் கேட்டார். அப்புறம் வந்துட்டு பஜன் முடிஞ்ச அப்புறம் அப்படி ஆரத்தி ஆயிண்டது. ஸோ அப்புறம் வந்து போகச்சே தலைமையில் கையை வச்சுட்டு போனார். அப்படி இதோ உள்ளே போயிட்டு ஆரத்தி எல்லாம் முடிச்சே ஒரு வாலண்டியர் வகையன் வந்து சேவாதலங்கன்னு சொன்னார். சுவாமி உள்ளே கூப்பிடுறாருன்ட்டுன்னு. சரி உள்ளே போனோம். நாங்கள்லாம் இருந்தோம், எல்லாருமே பஜன் குரூப் இருந்தோம். அப்புறம் வந்து உள்ளே தனியாக என்னை கூட்டின்னு போனார் சுவாமி. కూర్చుని పోయి ఇది పారు అప్ప మాకు ఏజ్ ఆయిడుతూ అమ్మ నాయనకు ఏజ్ అవుతుంది, నువ్వు సెటిల్ డౌన్ ఆగల, నువ్వు మ్యారేజ్ చేసుకోవాలా అన్నారు. நான் சொன்னேன், சுவாமி நான் என்ன சொல்கிறது சுவாமி, நீங்கள் தான் மீரே செய்யலா நீ சுவாமின்னு தெலுங்கில் சொன்னேன். நான் தெலுங்குலன்னுட்டு அப்புறம் வந்துட்டு வெளியில் வந்தாவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தால். ஸோ அப்பவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ఇతను పిహెచ్డి చెన్నై సుందరం. அப்புறம் அது பிஹெச்டி மாத்திரம் சொல்லாத ஐஐடியில் చేశాడు పిహెచ్డి அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பஜன் சிங்கர் சுந்தரம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் திரும்பி பஜன் குரூப்பை கொஞ்சம் திட்டினார். யூஸ்வலாக டிசிப்ளின் இல்லைன்னு திட்டிட்டு அப்புறம் நான் திரும்பி கேட்டேன், சுவாமி ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இருங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார்னா, அவர் வந்து அன்றைக்கி எல்லா டிவோட்டீஸ்க்கும் தமிழ் யூனிவர்சிட்டிக்காக பொங்கல் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தது. பொங்கல் அண்ட் கர்ட் ரைஸ் எல்லாருக்கும் வந்துட்டு சுவாமி முதல்ல கொடுக்கறதுக்கு எங்களெல்லாம் முதல்ல உட்கார வச்சாராங்க. உட்கார வச்சுட்டு அவரே சர்வ் பண்ணார். அன்றைக்கி பொங்கலும் வந்து இது கர்ட் ரைஸும் எல்லோரும் அந்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாருக்கும் சுவாமி வரிசையாக சர்வ் பண்ணிகிட்டே வந்தார். அப்போ வந்துட்டு அப்போ தான் வந்து என்னாச்சு, ஏதோ ஒரு பொங்கல் செகண்ட் ரோவில் சர்வ் பண்ணிச்சு. அந்த கொஞ்சம் பொங்கல் வந்து என் ஷர்ட் மேலே விழுந்துடுத்து. ஸோ அன்றைக்கி தமிழ் யூனிவர்சிட்டி வரும்போது நான் ஒரு புது ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். நான் கூட அதை நோட்டீஸ் பண்ணல, இந்த மாதிரி சுவாமி வந்து மேலே விழுந்துடுத்தோன்னு. அப்படியே என்ன பண்ணார், அந்த வெசலை வச்சுட்டு உள்ளே போனார். உள்ளே போய் தன்னோட கர்ச்சீஃபை கொண்டார், அவரே தொடச்சி விட்டார். அப்புறம் சாரின்னு சொன்னார். புது ஷர்ட் இல்லை, ரொம்ப சாரி அப்படின்னார். அப்போது வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்டே இருக்கச்சு வந்து ஹீ அனௌன்ஸ்ட் டு த குரூப் ஃபர்ஸ்ட், மேரேஜ் நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னார். உங்களுக்கே தெரியாதானே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு? பண்ணியாச்சுன்னு சொன்னார். அந்த வைஸ் சான்சலர்ஸ் டாட்டரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டு சுவாமி நீ உடனே சென்னைக்கு போனார் சுவாமி. சுவாமி இப்போ தான் வந்தது, ஏன்னா பர்த்டே நெக்ஸ்ட் டேஸ் எனக்கு బర్త్డే இருந்தது అప్పుడు. సో స్వామి నా బర్త్డే వస్తూ ఉంది, స్వామిని దర్శనం చేసుకొని వెళ్తాను అన్నారు. சரி ரேப்பு வெள்ளு உன்னார். சரி நாளைக்கு போன்னு சொன்னார். அப்புறம் வந்து உடனே பஜன் குரூப்லாம் இருக்கா இல்லையா, அப்போ வந்து சுவாமி நாங்கள்லாமும் அட்டென்ட் பண்ணணும் உடனே. அப்போவே தே டுக் த பெர்மிஷன், நாங்களாம் வரணும் சுவாமி, நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணுன்னுட்டு. ஸோ தென் ஹீ கேம், ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டார் அன்றைக்கி. அப்புறம் நெக்ஸ்ட் டே தர்ஷனில் வரைச்சி விபூதி மெட்டலைஸ் பண்ணி கொடுத்து அப்புறம் வந்து இது அப்போல்லாம் சுவாமி வந்து சாக்லேட்ஸ் எடுத்துன்னு போனால் எல்லாருமேலேயும் அது வீசுவார் சுவாமி. ஸோ அது மாதிரியும் பண்ணார் எல்லாருக்கும். எவ்ரிபடி ஹேட் தட்
சான்ஸ் தட் டே. அப்புறம் அதையும் இல்லாத சீக்கிரமே விவாக பிராப்திரஸ்து அதெல்லாம் சான்ஸ்கிரிட்லேயும் சொன்னார் அன்றைக்கி. ஸோ அதுதான் நடந்தது அந்த மேரேஜை பொறுத்தவரை. கொடைக்கானலுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலையே அவனுக்கு, வேதாந்தாச்சாரி கிராண்ட்சன் சுந்தரம் பஜன் சிங்கர். அங்கே போய் முதல்ல பாருன்னு சுவாமி ஹஸ் டோல்ட் ஹெம். திஸ் இஸ் வாட் ஐ கேம் டு நோ. அன்றைக்கி மார்னிங் வந்து செஷன் இருந்தது. ப்ரீவியஸ் டேவே பஜன் குரூப்லாம் வந்திருந்தா. ஸோ சுவாமி blessed all of them also. So they were all there during the wedding. அன்றைக்கி டொரன்ஷியல் ரெயின், ரொம்ப மழை சென்னையில். அந்த வாட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு மழை வந்தது சென்னையில். 76 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 1985 ரொம்பவே சிவியராக வந்திருக்கு. சஃபரிங் அ லாட், பெயின் ரொம்ப இருந்ததுனால முதல்ல ஹாஸ்பிட்டலில், இங்கே புட்டபர்த்தியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தான். பட் த டாக்டர்ஸ், இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து சொன்னால் இது வந்து அர்ஜென்ட்டாக ப்ராஸ்டேட் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். பிரம்மாண்ட நாயகா பாபா பரதிபுரேஸ்வரா.